சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியினுடைய காது பகுதியில் ஒரு பெரிய கட்டி ஒன்று ஏற்படுகின்றது. அந்த கட்டி இந்த காது பகுதியில் கொஞ்சம் அளவு அதிகமானதனுடைய விளைவாக அந்த பெண்மணி பெண் பார்க்க வரக்கூடிய நபர்கள் அனைவரும் இது கொஞ்சம் அசிங்கமா இருக்கு என்ற அடிப்படையில் மறுத்துவிட்டு செல்கின்றார்கள். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கட்டியை நம்ம ஆபரேஷன் பண்ணி எடுத்து விட்டோமே ஆனால் அது நல்லதா இருக்குமே என்ற அடிப்படையில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலியமான இஎன்டி ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையை அணுகின்றார்கள். அவங்க இது ஒரு பிரச்சனை இல்லை, இது ஒரு சின்ன அளவான கட்டி தான், அதை நம்ம ஆபரேஷன் பண்ணி கியூர் பண்ணி விடலாம் என்று சொல்லி ஆபரேஷனுக்கு தேதியும் குறிக்கின்றார்கள். ஆபரேஷன் நடக்கின்றது. ஆபரேஷன் நடந்தால் என்ன ஒரு வேலையை செய்து விடுகின்றார்கள் என்றால், அந்த கட்டியை எடுக்கின்றேன் என்ற பெயரில் இந்த முகத்திற்கு செல்லக்கூடிய நரம்பையும் சேர்த்து கட் பண்ணி விடுறாங்க. கட் பண்ணி விட்டதனுடைய விளைவு அந்த பெண்மணியினுடைய வாய் கோணிக்கிடுச்சு. ஒழுங்கா அழகாக இருந்த அந்த முகம் ஒரு மாதிரியான கோணலாக ஆகிவிட்டது. அதோடு மட்டுமல்லாமல் கண்ணு முழுமையா மூட முடியல, பாதி தான் மூடும், அதுக்கு மேல மூடாது. அதோடு மட்டுமல்லாமல் சரியான முறையில் பேச முடியாத அளவிற்கு பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. அப்ப இதை போய் அந்த பிரபலியமான மருத்துவமனையினுடைய சீஃப் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. ஆமா, நாங்க தெரியாதனமா அந்த மாதிரி அதை கட் பண்ணி எடுக்கும் பொழுது கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டோம் போல, அதனால அந்த நரம்பையும் சேர்த்து கட் பண்ணிட்டோமா அல்லது நரம்பு டிஸ்டர்ப் ஆயிருச்சான்னு எங்களுக்கு தெரியல. இது கண்ணு மூட முடியாத அளவுக்கு வாய் கோணிக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைஞ்சதுக்கு தவறான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் காரணம் என்பதை அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். ஒப்புக்கொண்டு விட்டு நீங்க பிசியோதெரபியில போய் காட்டுங்க. அதோடு மட்டுமல்லாமல் பிசியோதெரபியில காட்டுறதோட கொஞ்சம் நியூராலஜி அந்த நிபுணர்களும் இதை சரி செய்வாங்க என்று சொல்லி அங்கிருந்து அக்குபஞ்சருக்கு அலக்கழிச்சு, அக்குபஞ்சரு பார்த்தா சரியா போகும் சொல்லி இப்படி பல வாராக அலக்கழிக்கப்படுகின்றார்கள். அலக்கழிக்கப்பட்டு ஒரு சரியான தீர்வு என்ன இதுக்கு? இந்த மாதிரியே எந்த அளவுக்குனா, வீட்டை அடமானம் வைத்து பணத்தை வாங்கி செலவழிக்கக்கூடிய அளவிற்கு தள்ளப்படுகின்றார்கள். இவ்வளவு சிரமத்திற்கு ஆளாக்கப்படும் பொழுது அப்போ இதுக்கு என்ன தீர்வு போய் கேள்வி கேட்டா, இது நான் பண்ணது தவறு தான், ஆனா இது கொஞ்ச நாள்ல ஒரு 10 மாசத்துல அதுவா தன்னால சரியா போயிடும், இப்படி எல்லாம் அந்த டாக்டர்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள். அப்ப இதுக்கு என்ன தீர்வு என்னும் பொழுது அந்த பெண்ணுடைய, பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சகோதரன், அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தவர் தவி ஜமாத்துல உறுப்பினராக இருக்கிறார். அவர்கிட்ட இந்த செய்தியை சொல்றார். இப்படி பாதிக்கப்பட்டு வாய் கோணலாகி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையே, அதாவது என்னன்னா, காது பக்கத்துல ஒரு கட்டி இருந்ததுக்கே பொண்ணு பார்த்துட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னான்னா, இப்படி வாய் கோணி இருந்தா எவன் கட்டுவான் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லி மனம் வெந்திம்பு போய் இந்த தகவலை பதிய வைக்கின்றார். அப்ப இது இவன் பண்ண இந்த தவறான சிகிச்சைக்கு இவன் பிராயச்சித்தம் தேடி ஆகணும், இதான் தவி ஜமாத்துல நம்ம போய் கோரிக்கையா வைப்போம் என்ற அடிப்படையில் ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி அந்த சகோதரர் தவி ஜமாத்தை அணுகிறாரு. நம்ம இங்க இருந்து முதல்ல தவி ஜமாத்தினுடைய உறுப்பினர் என்ற முறையில் நீங்க போய் பேசுங்க, இப்படி தவறான சிகிச்சை பண்ணிருக்கீங்க, இதுக்கு நஷ்டஈடு நீங்கள் வழங்க வேண்டும், அப்படி நஷ்டஈடு நீங்க வழங்காவிட்டால் நீங்க பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்று சொல்லி மாநில நிர்வாகத்தின் மூலமாக வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவர் போய் அந்த மருத்துவமனையில் பேசுறாரு. பேசுனா என்ன செய்வீங்க?
என்ன போய் கோர்ட்ல கேஸ் போடுவீங்களா? போட்டுக்கோங்க, போய் என்ன முடியுமோ உன்னால ஆனதை செஞ்சு பாரு என்று சொல்லி, தான் செஞ்சது தவறுதான், அப்படிதான் நான் இந்த மாதிரி தவறதான் நடந்து போச்சு, ஆனா அதுக்கு நான் ஒன்னும் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த நம்முடைய உறுப்பினரை அவமானப்படுத்தி அந்த மருத்துவமனை நிர்வாகம் அனுப்புகின்றது. அதை திருப்பி சொல்றாரு. சொன்னா இங்க இருந்து மாநில நிர்வாகிகள் 2 பேரு களமிறங்குகின்றார்கள். இந்த மாதிரி சீஃப் டாக்டரை நாங்க பார்க்கணும், அந்த மருத்துவமனையினுடைய நிறுவனரை பார்க்கணும் என்று அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போறாங்க. போனா அங்கேயும் இதே பேச்சு தான். என்ன பேச்சு? அதெல்லாம் முடியாது, அவன் பண்ணது தப்பு தான், உன்னால என்ன முடியுமோ செஞ்சு பார்த்துக்கோ, என்ன கோர்ட்ல கேஸ் போடுவீங்களா? போய் போடுங்க என்று சொல்லி எடுத்தறிந்து பேசி இருக்கின்றார்கள். உடனே இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரி தவறான சிகிச்சை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் கோர்ட்ல போய், ஓ மயிலாட், இவர் தவறான அறுவை சிகிச்சை செய்து விட்டார், இவருக்கு இபிகோ செக்ஷன் அப்படின்னு நம்ம வாதாடுவோம் நினைச்சுக்கிட்டாங்க இவங்க. அதோட நம்மளுடைய நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க, ஏன்பா இந்த மாதிரி கோர்ட்ல போய் கேஸ போட்டு நாங்க வருட கணக்கில் நாங்க ஏறி அலைவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? 25 வருஷத்துக்கு எங்களை அலைய விட்டு கடைசியில் எங்களுக்கு காசும் போய் இவர் பண்ண சிகிச்சை கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆக்கலாம் நீங்க பாக்குறீங்களா? இந்த வேலை இங்க நடக்காது, இந்த ஜமாத்துல இந்த வேலை இல்ல. நீ இப்படி மறுப்பாயானால், நீ நஷ்டஈடு வழங்க மாட்டேன் என்று சொல்வாயானால் உன் ஆஸ்பத்திரி இயங்காது அப்படின்னு சொல்லி தௌஹீத் ஜமாத்தினுடைய ப்ரொஃபைல தூக்கி போட்டு என்னென்ன பண்ணிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு பாரு. இதுல எத்தனை லட்சம் பேர் கலந்து கொண்டான்னு பாரு. ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் ஒவ்வொரு போராட்டங்கள்லையும் தௌஹீத் ஜமாத்தினுடைய அந்த ஒரு சக்தியை குறித்து நீ பாரு. இறைவனுடைய அருளை கொண்டு இவ்வளவு வேலைகளை நாங்கள் செய்து வருகின்றோம், இதனால எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது, இறைவனுடைய திருப்புறத்தை நாடி நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம், நீ இதை படிச்சு பாரு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு அங்கிருந்தே ஒரு SMS, இத்தனாம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த ஹாஸ்பிட்டல்ல ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் முற்றுகையிட உள்ளார்கள் அப்படின்னு ஒரு SMS அனுப்பிட்டு, உனக்கு தௌஹீத் ஜமாத்தை பத்தி தெரியாட்டி இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய மருத்துவமனைகள் இருக்கா இல்லையா, அந்த மருத்துவமனையில போய் கேட்டுப்பாரு, இங்க உள்ள காவல்துறை அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டுப்பாரு என்று சொல்லிவிட்டு SMS அனுப்பிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தவனையுமே அலறி அடித்து கொண்டு அழைப்பு, இல்ல நீங்க வாங்க நம்ம உட்கார்ந்து பேசுவோம் என்று சொல்லி, என்ன ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம வெளியேறி, ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்துக்குள்ள திருப்பி அழைப்பு வருகின்றது. அழைப்பு வந்தா அந்த மாதிரி வாங்க சார் உட்காருங்க, உங்களை பத்தி விசாரிச்சோம் அப்படின்னு. என்னன்னா இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு சம்பாதிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆள்கள் நினைச்சிட்டாங்க. இந்த மாதிரி பேசுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வாங்கிட்டு ஆள் அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டான். கடைசியில இவன் பெரிய பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் போன போட்டு கேட்டா, தௌஹீத் ஜமாத்தா அவங்க தானே பிளட் ரத்த தானத்துல அவங்க தானே முன்னணியில இருக்கிறான், அவன் தான் ரத்த தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட தான் எல்லாரும் ரத்தம் வாங்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அவர்களுடைய பணிகள் சாதாரண பணிகள் இல்ல. இந்த விஷயங்கள் எல்லாம் அவன் கேள்விப்பட்டவனையும், அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டவனையும் அரண்டு போய் திருப்பி கூப்பிட்டு, இல்ல நீ என்ன கேக்குறீங்க, என்ன சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னோனையும், இந்த மாதிரி தவறான அறுவை சிகிச்சை செஞ்சதுக்காக 10 லட்சம் ரூபாய் தேவை எங்களுக்கு, இந்த பெண்மணிக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வேணும் என்று சொல்லி அந்த டாக்டர்கிட்ட கேட்டவனையும், அவர் எங்க அப்பா தான் இதுக்கு நிறுவனர், எங்க அப்பாட்டையும் நான் கன்சல்ட் பண்ணிட்டு நான் லைன்ல வர்றேன் என்று சொல்லி, தயவு செய்து போராட்டம் அறிவிச்சிடாதீங்க, இத்தனை வருட காலங்கள் கட்டி காத்த அந்த பேர் எனக்கு போயிடும். அப்ப என்னன்னா எங்க அடிச்சா வலிக்குமோ அங்கேதான் அடிக்கும். இது கோர்ட்டு கேஸ்ன்னு என்னன்னா பாண்டு பத்திரம் வேற கையெழுத்து போட்டு வாங்கிடுவான். இந்த மாதிரி நான் ஆபரேஷன் பண்ணுவேன், அதுல உசுரே போனா கூட நான் பொறுப்பு இல்ல, முதல்ல ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இதைத்தான் கையில காட்டுவான் நம்மள்ட்ட. அதுல நம்மள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டான்னா அந்த தைரியத்துல தான் இருக்கிறது. இவன் செத்தா கூட நம்ம பொறுப்பாக முடியாது. என்ன காரணம்? என்ன பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்க, நீ என்ன வேணாலும் பார்த்து கோர்ட்ல போவியா? கோர்ட்ல போய் கேஸ போட்டா பாண்டு பத்திரம் இருக்கா இல்லையா?
இங்க பாரு அப்படின்னு சொல்லி பாண்டு பத்திரத்தை காட்டுறது. இந்த ஒரு அசட்டு தைரியத்துலதான் இவர்கள் இப்படி சொல்லி இருக்கின்றார்கள். இதுல மக்கள் போராட்டத்தின் முன்னிலையில இவங்க ஒன்னும் செய்ய முடியாதுன்றது, அதுவும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இறங்கி இருக்கின்றது அப்படின்றது அல்லாஹ் உள்ளத்துல ஆட்டத்தை போடுறான். ஆட்டத்தை போட்டா 10 லட்சம் ரூபா நாங்க எப்படி கொடுக்கறது, நீ செஞ்சதுக்கு நீ தான் பிராயச்சித்தம் தேடணும் அப்படின்னு 3 லட்சம் ரூபா தர்றேன், 4 லட்சம் ரூபா தர்றேன்னு கடைசியில நான் 5 லட்சம் ரூபா கொடுக்கறேன், நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு மேல என்னால தர முடியாது, தயவு செய்து இதை ஏத்துக்கிறீங்க என்று சொல்ல தௌஹீத் ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் என்ன செய்யறாங்கன்னா பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட பேசுறாங்க. பேசினா 5 லட்சம் ரூபான்றது ஓகே தான், அது நாங்க அதுல திருப்தி கொள்றோம் என்று சொல்லி அந்த 5 லட்சம் ரூபாய அவர்கள் தர்றதா வாக்குறுதி கொடுக்கறாங்க. அப்படி கூப்பிட்டு அந்த பணத்தை பெறுவதற்காக முந்தா நேத்து வியாழக்கிழமை வர சொல்றாங்க. வர சொல்லும் பொழுது அந்த டாக்டர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, உங்களை பத்தி விசாரிச்சேன், அதாவது மற்ற ஏதோ எம்எல்ஏ எம்பி அல்லது அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி ஆளுகளை கூட்டு வந்திருந்தா கூட என்னுடைய மனசு மாறி இருக்காது. உங்களுடைய பணிகளை குறித்து நான் விசாரித்தேன். நீங்க செய்யக்கூடிய இரத்த தானமாக இருக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய மற்ற நற்பணிகளாக இருக்கட்டும், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க செய்றீங்களே, இந்த தகவல்களை நாங்க பெற்றுக்கொண்டோம். இந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த சகோதரிக்கு நாங்க நஷ்டஈடு வழங்குறோம் என்று சொல்லி 5 லட்சம் ரூபாய் சொலையா தூக்கி கையில கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு 5 லட்சம் ரூபாயை வியாழக்கிழமை சாயந்தரம் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இப்படி நாம இவ்வளவு பணிகளை நம்ம செய்யும் பொழுது அந்த பணத்தை வாங்கி கொடுத்துட்டு நம்ம நிர்வாகிகள் சொல்லி இருக்கிறாங்க, இந்த மாதிரி பணத்தை வாங்கி நாங்க கொடுக்கிறோம், இதுல கமிஷன் அடிச்சிருக்கிறதா நீங்க விளங்கிக்கிற கூடாது. இந்த பாதிக்கப்பட்டவரிடத்துல இருந்து இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக அவங்க பேச வந்தாங்கன்னா இவரிடத்துல ஒரு டீ கூட வாங்கி குடிக்க கூடாது என்று நாங்கள் கொள்கையா வைத்திருக்கிறோம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு வேலைகளா இப்படியா நீங்க செய்யறீங்க என்று சொல்லி, அதாவது அந்த டாக்டர் அவர் ஒரு 1 மணி நேரம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒரு ஆபரேஷன் பண்ணா அதுல பல லட்சங்கள் லாபம் சம்பாதிச்சிருவான். அவன் உட்கார்ந்து 1 மணி நேரம் விசாரிக்கிறான், வேற என்ன செய்றீங்க, வேற என்ன பண்றீங்க, இதெல்லாம வேற என்ன பண்றீங்க என்று சொல்லி, இவ்வளவு பணிகளையா செய்றீங்க, ஏன் இவ்வளவு பணிகளை ஏன் செய்றீங்க என்று கேட்க, படைத்த இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்காகத்தான் நாங்க இவ்வளவு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இப்படிலாம் மனிதர்கள் இருப்பார்களா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நிலைமையை நாம பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானா இல்லையா, வஸயு ஜன்னபுல் அத்கல்லதி யுதி மாலஹு யதஸக்கா வமாலி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லா பிதிஆ வஜி ரப்பிஹில் அலா வலசௌஃப யர்லா. இறையச்சமுடையவர் அந்த நரக நெருப்பிலிருந்து விலக்கப்படுகின்றார். அவர் அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய செல்வத்தை வழங்கி அவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டார். எதுக்காக இந்த வேலையை அவர் செஞ்சார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், படைத்த இறைவனுடைய திருமுகத்தை தேடுவதை தவிர திருப்பி செலுத்தப்படக்கூடிய எந்த நன்றி கடனும் எவ்விடமும் அவருக்கு இருக்காது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் மட்டும்தான். அவனுடைய திருமுகத்தை நாடி அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியே தவிர இவர் இந்த வேலையை செய்ய மாட்டாரு. வல சௌஃப யர்லா, அவர் திருப்தி அடைவார், கட்டாயம் அவர் திருப்தி அடைவார். இங்க கிடையாது, மறுமையில் அல்லாஹ் நமக்கு கொடுக்க போறான் பாருங்க அந்த சொர்க்கத்தை தூக்கி. அப்ப நம்மளுடைய மன திருப்தி இருக்கின்றதே அல்லாஹ் நமக்கு முன்னறிவிப்பாகவே செய்யறான். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி மட்டும் இந்த வேலையை நீங்க செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு திருப்தி காத்திருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதுதான் இந்த ஜமாத்தினுடைய பணிகள். இரத்த தானம் பண்றோம், எவ்வளவோ நற்பணிகளை பண்றோம். மனிதர்களிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது, கூலி அவன்கிட்ட இருக்கு. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடிதான் நம்ம இதை செய்வோம், இதை செய்கின்றோம், இதை செய்து கொண்டே இருப்போம். இந்த ஒரு உறுதிமொழியை ஏற்றதனுடைய விளைவுதான் பார்த்து ஆச்சரியப்படுறான். 7 கோடி ரூபாய் அந்த 10 லட்சம் ரூபாய் அவனு வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா, அதெல்லாம் இவனுக்கு போயிருக்கு. அதாவது என்னன்னா, பேசும்பொழுதே சொல்லியிருக்கிறான், நீங்க முஸ்லீம்னு கூட பார்க்க மாட்டீங்க போல, பிற மத ஆளுகளுக்கு நீங்க பண்ணுவீங்களாம்ல அப்படின்னா என்னன்னா, இன்னொரு ஒரு மருத்துவமனையில இந்த ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு காலையே எடுத்துட்டாங்க. பழனி என்ற சகோதரன்
அந்த சகோதரன் பாதிக்கப்பட்டதுக்காக தௌஹீத் ஜமாத் களமிறங்கி இதே மாதிரி போய் பேசுறாங்க. அவன் பணம்லாம் தர முடியாது, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கொன்றான். மருத்துவமனை முற்றுகை என்று போஸ்டர் அடிச்சு சென்னை முழுவதும் ஒட்டப்பட்டு பரபரப்பு ஏற்பட்டு அவன் கலதறி கூப்பிட்டு எத்தனை லட்சம், எவ்வளவு ரூபா வேணும், முதல்ல 25,000 ரூபாய் தரேன்னானா, 25 ரூபாயா, 25 லட்சம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் கெஞ்சி கெதறி கூத்தாடி 10 லட்சம் ரூபாய் வாங்கிருங்கன்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம். 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறான் தூக்கி. இந்த 10 லட்சம் ரூபாயிலிருந்து நயா பைசா நம்ம வாங்கவில்லை என்ற சம்பவம் இது அந்த மருத்துவமனை மூலமா இவனுக்கு போகுது. போனா ஆச்சரியப்படுறான், ஆகா இப்படிப்பட்டவன் நம்மள்ட்ட காசை வாங்கி இவங்க திம்பாங்களா, அப்ப பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கறதுக்காக தான் இவன் வாங்குறான் என்று சொல்லி அவன் இது 5 லட்சம் ரூபாய் கொடுக்க முன்வர்றத பாக்குறோம். இப்ப என்னன்னா செய்யக்கூடிய செயல்பாடுகளை பார்த்து விட்டு அத மற்ற ஆள்கள்லாம் இப்படி நிர்வாகியா இருக்கிறவன் கொள்ளையடிப்பான். அவன் இந்த நிர்வாகத்துல இருக்கிறதுனாலே பெரிய ஆள் ஆயிருவான். பாக்குறோமா இல்லையா? ஒரு வட்ட செயலாளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் எப்படி வருவான், அவன் கார்ல கரவேட்டியோட இறங்கக்கூடியதை பாக்குறோமா இல்லையா? அதே நேரத்தில் இங்கே நிலைமை என்ன, காஞ்சி கிழக்கு மாவட்டத்தில் நடந்த சம்பவம், 7 கோடி ரூபாய் சொத்தை ஒருத்தன் ஆக்கிரமிப்பு பண்றான். ராயபுரத்து ரவுடி ஒருத்தன் ஆக்கிரமிப்பு பண்ணி வைத்துக் கொண்டு அவனை டென்ஷன் ஆக்குறான். அந்த இடத்தினுடைய ஓனர் நம்ம தௌஹீத் ஜமாத் அணுகி எப்படியாவது இதை மீட்டெடுத்து தாங்க, சுன்னத் ஜமாத் ஆளு தான் அணுகிறாரு. அப்ப நம்ம அழுகினவனையும் 7 கோடி ரூபாய் சொத்து போய் பேச்சுவார்த்தை நடத்தி தொலைச்சிருவோம் என்றவனையும் தௌஹீத் ஜமாத்துன்னு பயந்து கொண்டு அந்த இடத்தை அப்படியே ஒப்படைச்சிடறான், திரும்ப ஒப்படைச்சிடறான். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு மீட்டெடுக்கப்படுகின்றது. இந்த 7 கோடி ரூபாய் சொத்து மீட்டெடுக்கப்பட்டவனையும் அந்த சுன்னத் ஜமாத்துக்காரர் கேட்கிறாரு, உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. பெர்சன்டேஜா? அங்கே இருக்குடா எங்களுக்கு பெர்சன்டேஜ், இங்கே எதுக்கு, அல்லாஹ்விடத்துல கூலிக்காக தான் நாங்க இதை செய்கின்றோம் என்று சொல்லி பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்து விட்டு ஒப்படைச்சிட்டு கிளம்புறாராம். கிளம்புனா சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவர் போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு அவருடைய ஆட்டோ எடுக்கிறாரு. வெளியே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு, ஆட்டோ ஓட்டுனரா, ஆட்டோ டிரைவரா நீங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட தலைவர் ஆட்டோ ஓட்டுறாரு. ஆட்டோ டிரைவரா நீங்க அப்படின்னு சொல்லி, ஆமா இது என்ன எங்களுடைய தொழில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துட்டு போனவனையும் ஆச்சரியப்பட்டு அந்த சுன்னத் ஜமாத் ஆள் என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய ஏரியா புரசை வாங்க மாட்டே, தௌஹீத் ஜமாத் பாருங்கடா எப்படி இருக்காங்க பாருங்க, நயா பைசா வாங்க மாட்டான், அவன் நிர்வாகின்றான், மாவட்ட தலைவர்ன்றான், அவன் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் பாரு, எப்படி இருக்கான் பாரு என்று சொல்லக்கூடியதை பாக்குறோம். மாவட்ட தலைவர் ஆட்டோ ஓட்டுறாரு, மாநில தலைவர் பலசர கடை வச்சிருக்காரு. இதுதான் நிலைமை இங்க. அங்கே போய் பலசர கடையில போய் பார்த்தா அவர் சோப்பு எல்லாம் அடுக்கிட்டு இருக்காரு. என்னப்பா மாநில தலைவர் சோப்பு அடுக்கிறப்ப எல்லாம் நமக்கு ஞாபகம் வருது, காவல்துறைக்கு அறைகூவல் விட்டு பேசக்கூடிய உரையை யோசனை பண்ணிட்டு இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு சோப்பு அடிக்கிட்டு வர்ற ஆளுகளுக்கு கடையில பில்லு போட்டு கொடுக்கக்கூடியதை பார்த்தா சுபஹானல்லாஹ். இதுதான் அதாவது என்னன்னா இதுக்காக இந்த நாங்க இந்த நற்பணிகளை செய்யறோம்ன்றதுனால நயா பைசா சுரண்டாமல் அல்லாஹ்வுக்காக நம்ம செய்யறோம் பாருங்க, அதுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன, இந்த உலகத்திலே நம்மள கண்ணியமா வைக்கிறான். நம்ம போய் யார்கிட்டையும் கையேந்திக்கிட்டு எனக்கு காசு வேணும், யோசனை பண்ணி பாத்தீங்களா? பணம் வாங்கி சுரண்டி தின்றவன் பணம் வேணா அவன் கைக்கு வந்துடலாம், அவன் போய் அந்த பணத்தை வாங்குறதுக்காக பல்லிழிச்சுக்கிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு அந்த ஒரு 10,000 ரூபாய் காசு வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த 1000 ரூபாய்க்காக நாய் மாதிரி நிக்கிறது, இது எப்படி இருக்கின்றது? அங்கே படைச்ச ரப்புட்ட அல்லாஹ்விடத்துல கூலிய வாங்க போறோம் பாருங்க, அது நினைச்சா எப்படி இருக்கு? அந்த ஒரு திருப்பொருத்தத்தை நாடிதான் இந்த ஜமாத் இவ்வளவு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. இதுல நாம முழுமையா அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி மட்டும்தான் இந்த பணிகளை செய்ய வேண்டும். அப்படி செய்து சுவனத்தை அடையக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.